இருந்தேன். சரி படி உங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவீங்க, நம்ம ஊடையில பேசக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா இருந்தேன். ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போனா போட்டுன்னு விட்டா ஒரே அடியா எப்போ பார்த்தாலும் காயத்ரி அம்மாவை திட்டி தீச்சுக்கிட்டு இருக்க. ஏன்பா அப்படி பண்ற? எதுக்கு இப்படி பண்ற? என்னப்பா முடக்கிற? நீ முடச்சு விடுன நான் பயந்துருவேனா? சொல்லுப்பா, நான் பயந்துருவேனா? நான் வடிவு என்கிற வனிதா, யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதுவும் இல்லாம வடிவு பேடை தான் எனக்கு வச்சிருக்காங்க. இங்க பாருப்பா, உங்க அம்மா மேல உனக்கு மரியாதை இருந்தா என்ன ஏதுன்னு சொல்லு, இல்ல அப்புறம் நான் ஆச்சிக்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். இங்க பாரு, உங்க அம்மா உங்ககிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காளா? அவளுக்கு இதுதான் வேலை. அவ சரி கிடையாது. அவளுக்கு வேலைக்கு போறங்கிற திமிரு, என்ன மதிக்கிறது கிடையாது. நீ சின்ன பிள்ளை, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒழுங்கா வேலையை போய் பாரு போ. ஏப்பா இப்படி அம்மா மேல எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா சொல்றீங்க? அம்மா யார பத்தியும் ஒரு நாளும் தப்பா சொல்லவே மாட்டாங்க தெரியுமா? அம்மா ரொம்ப நல்லவங்க. நீங்க தான் சரி இல்ல. நான் ஆச்சுக்கிட்டே பேசிக்கிட்டேன். வனிதா, வனிதா என்ன பேச்சு இது? அப்பா கிட்ட மரியாதை இல்லாம? என்னம்மா நீ? நான் எங்க மரியாதை இல்லாம பேசுறேன்? நான் மரியாதையா தான் பேசுறேன். ஆனா அப்பா நடந்துக்கிற எதுவுமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு அப்பாக்கு என்னாச்சு? உன்னை கண்டாலே அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ போய் விளையாடு, அம்மா பேசிக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியுமா, நீ ரொம்ப நல்லவா தெரியுமா? நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டு போயிட்டு வாட. ஆனா அப்பா எப்ப பார்த்தாலும் உன்னை கூட சொல்லிட்டே இருக்கு. நீ எல்லாருக்காக தானே வேலை பார்க்கணுமா? சொல்லுமா. ஏன் செல்லல, அம்மா சொன்னா கேப்பியா இல்லையா? அண்ணன் உன்னை தேடிட்டு இருந்தான். நீ போ, அம்மா வரேன். சரிம்மா. என்ன பழக்கம் இது? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க, கோவப்படுறீங்க. ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? வாய மூடு. உன்னை கண்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. உனக்கு என் அண்ணன் தானே முக்கியம். அவன்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவ. அவளைதான் உனக்கு பிடிக்கும். எப்பவும் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுவ. அவ என்ன செஞ்சாலும் சரி, நான் என்ன செஞ்சாலும் தப்பு, அப்படித்தானே? என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு நான் எப்படி மாமன் பொண்ணோ அதே மாதிரி அவருக்கும் நான் மாமன் பொண்ணு. அந்த மாமன் பொண்ணுங்கிற உரிமையில தான் அவர் என்கிட்ட எல்லாத்தையும் பேசுறாரு. அதுவும் இல்லாம அவரு பிசினஸ் பத்தி என்கிட்ட பேசுறாருன்னா அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேட்பாரு. அவ்வளவுதான். தேவையில்லாம நீங்க இப்படி சந்தேகப்படுறீங்க. ஏங்க அவர் பிசினஸ்ல நல்லபடியா நடத்துறாரு, நல்ல லாபம் கிடைக்குது. மாமாவும் அவரும் ஒருத்தர் புரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் எந்த பாகுபாடும் இல்லாம என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க, கேக்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு உங்க சொந்த அண்ணன் மேல பொறாமையா இல்ல சந்தேகமா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நான் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதுதானே? இப்ப வேணும்னா மாமாட்டையும் அத்திட்டையும் பேசி உங்களுக்கு பிசினஸ்க்கு பணம் வாங்கி கொடுக்குறேன். தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏங்க நீங்க எப்பவுமே நீங்க தப்பா போயிடக்கூடாது, அதாவது நொடிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தான் பிசினஸை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. பொறுமையா இருங்க, இப்ப இருக்கிற வேலையிலே இருங்கன்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அதுக்காக உங்க அண்ணனையும் என்னையும் தப்பா பேசுறீங்க? வாயமோடு, அறிவு கட்டத்தனமா ஒளிரிக்கிட்டு இருக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்ப காலத்துல இருந்து என் அண்ணன் மேல உனக்கு ஒரு பிடிக்கும். அப்புறம் என் அண்ணனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். வேண்டா விருப்பதானே என் அண்ணியை கட்டிக்கிட்டான். எனக்கு என்ன ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? அதான் எப்ப பார்த்தாலும் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசி சிரிச்சு அப்படியே கூத்தடிக்கிறான். நீயும் அவனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற. சே, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். என் புருஷனை பத்தி தப்பா பேசுறியா? இங்க பாரு, நீ நான் தூக்கி வளர்த்துவேன். உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் இல்லாம யார பத்தி தப்பா பேசுறேன்? கட்டண பொண்டாட்டியே சந்தேகப்படுறியா? என்னடா புத்தி இது? என்ன புத்தி இது? இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. காயத்ரியை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நானே காயத்ரியையும் அவரையும் சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டிருக்கேன். அந்த எண்ணத்தை இப்ப நினைச்சா கூட எனக்கே அருவருப்பா இருக்கு. நீ பழைய மாதிரி திரும்பவும் ஆரம்பிக்கிறியா? நீ பண்ற தப்ப மறைக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர் மேலையும் பழி போடுறியா? இங்க பாரு, உன் சொந்த அண்ணன், அவனை பத்தி தப்பா பேசுற, உன் நாக்கு அழுகி போயிரும். ஹனி, இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க வேணும்னா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இவ சரி கிடையாது. இவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. சி, வாய மூடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நானே போய் அத்தைகிட்ட சொல்லிடுவேன். என்னடா பழக்கம் இது? ஆமா, நீ எவ்வளோ ஒருத்தி கூட சுத்துறியே,
அது யாருடா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? முதல்ல அவ என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லு. அப்புறம் காயத்ரி எப்படிப்பட்ட ஆளு, என் புருஷன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு புட்டு புட்டு வைக்கிறேன். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இருக்கு, அப்படித்தானே? அடி செருப்பால ஆக்கங்கட்ட மூதேவி. இது நாள் வரைக்கும் அவர் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. அவர் ஏன் புருஷன்டா, அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு என்கிட்டயே கேட்குறியா? அதுவும் இல்லாம காயத்ரி தங்கத்திலையும் தங்கம். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டா போ. உன்ன மாதிரி ஆட்களுக்கு மற்றவங்க மேல பழி போடுதாண்டா தெரியும். நீ எல்லாம் உருப்படவே போறதில்ல. பிசினஸ் பண்ண போறியா? யாருக்கு போட்டியா? உன் அண்ணனுக்கு போட்டியாவா? இப்பவே போய் அவர்கிட்டயும் அத்தை மாமா கிட்டயும் உன்னை பத்தி சொல்றேன். இது வரைக்கும் காயத்ரியும் நாங்க எல்லாரும் பொறுத்ததெல்லாம் போதும். அத்தை காதுக்கு கொண்டு போனா உன் பிசினஸ் எப்படி இருக்கும், நீ எப்படி இருப்ப அப்படின்னு அத்தை விலாவரியா உனக்கு எடுத்து சொல்லுவாங்க. நாங்க சொல்ற எதையும் நீ கேட்க மாட்ட. இப்பவே போய் நீ என் புருஷனையும் காயத்ரியும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறேன்னு சொல்றேன். அக்கா வேண்டாங்கா, நீ சும்மா இரு. இதுக்கு மேலேயும் என்னால பொறுக்க முடியாது. எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பேசுவான். நானும் போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா இதுக்கு மேலேயும் விட்டா அத யாராலையும் குணப்படுத்த முடியாது. சந்தேகங்கிறது ஒரு நோய். அத ஆரம்பத்திலே கிள்ளி போடணும். இன்னும் விட்டுக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்கோ, அப்புறம் கஷ்டப்பட போறது நாம எல்லாரும் தான். போதுமடி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல இந்த வீட்டுக்கே வர மாட்டேன், உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். உன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வருது. நீயே ஓத்தையில உட்காந்து ஆளு. ஏண்டா இவர் இப்படி நடந்துக்கிறாரோ? நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன சொன்னதான் இவர் என்ன நம்புவாரு? ஐயோ, நாக்கு வேற மளமளன்னு இருக்கே. இந்த ஆளை பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா கார்த்திகை மாசம் வேற பிறந்து தொலைச்சிட்டு அத்தை அவ்வளவுதான். கறி மீனே இந்த மாசத்துல எடுக்க கூடாதுன்ட்டு நிக்குமே. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியலையே. மயங்கினேன் சொல்லத்தான் எங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தின தினம் உந்தன் தரிசனம் பெரு துடிக்குதே மனமே. எட்டி முத்தழகு, அத்தா மேல உனக்கு அம்புட்டு ஆசையா? என்கிட்ட சொல்ல தயங்கினது என்னடி? சொல்லுடி. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் அந்த தரிசனம் பெரு துடிக்குதே மனமே. உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும். இறுக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். யோ விட்டா முழு பாட்டையும் படிப்பேர் போல இருக்கேன். நானே வயிற்றுச்சல்ல உட்காந்துருக்கேன். நான் உமரை பிரியாணி வாங்கி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் உமர் மாவன் தான் ஏம்மா கார்த்திகை மாதம் கறியை தொட்ட அத்தை ஒன்று, அதாவது எங்க ஆச்சி ஒன்று அப்படியே கண்ட துண்டமாக வெட்டி போட்டுருன்னு சொன்னான். அதான் வேதனையில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். மயங்கினே சொல்ல தயங்கினே ஒன்று விரும்பினேன் பிரியாணியேன்னு படிக்கிறதுக்காக இப்படி படிச்சுட்டு இருந்தேன். நீர் என்னன்னா அமரன் நினைச்சேரா? அடி பாவி மவளே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? நான் வேற என்னதான் விரும்பினேன்னு படிச்சியோன்னு நினைச்சு எம்பிட்டு ஆசையா வந்தேன் தெரியுமா? ஒரு பிரியாணிக்காக என்னை இப்படியெல்லாம் ஏமுட்டி. இப்போ என்ன உமரை விரும்பினேன்னு படிக்கணும் அப்படித்தானே? முதல்ல எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரும், அப்புறம் தின்னுபிட்டு நீர் என்னெல்லாம் சொல்றீரோ அதை பூரா நான் படிக்கிறேன். கிட்டி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். உனக்கு நியாயமாப்படுத்தா நானா பிரியாணியான்னு கேட்டா நீ பிரியாணி தான் வேணும்னு போயிருவோம் போல இருக்க. யோ பிரியாணி தான் வேணும்னு எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் பிரியாணி தான் வேணும். நீரா பிரியாணியான்னு யார் கேட்டாலும் பிரியாணி தான்னு சொல்லுவேன். முதல்ல பிரியாணி, அப்புறம் பாட்டு. யோ உமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல, என்னையும் உமருக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. கறி திங்காம இருக்க முடியலையா? நாக்கெல்லாம் செத்து போச்சு. ரூமுக்குள்ளே உட்காந்து அப்படியே தின்னு போட்டு அப்படியே இலையை தூக்கி ரோட்டில் கொண்டு போட்டு வந்துடுறேன். போதுமா? முத்தலகு, நீ ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதான் 2 மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஒன்று உனக்கு, இன்னொன்று நம்ம மவனுக்கு.
என்னையா சொல்றீரு? எங்கேயா பிரியாணி? அரியே ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டு தான் உன்னை காணுன்னது கூப்பிட வந்தேன். வா. ஐயோ என் அத்தா உமரை போல வருமா? ஐ லவ் யூ. சரி சரி வா. இந்த வாரேன். மயங்கினே சொல்ல தயங்கினே உன்னை விரும்புனே உயிரே. அத்தா இது உமருக்காக. ஐ லவ் யூ. இது வேறயா? சரி வா.